வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு 2 விதமாக நான் பேசணும்னு நினச்சேன். ஒன்று, வினோத் ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கிறான், அதை பேசுவோம். 2வது, இந்த வாரன் பஃபெட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு தமிழில் நிறைய பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு கூகுள்லேன்னு சொன்னாங்க. இது வெரி சர்ப்ரைசிங் தட் கூகுள் டோல்ட் மீ தட் இன் தமிழ் வாட் இஸ் திஸ் வாரன் பஃபெட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஹூ இஸ் வாரன் பஃபெட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாரன் பஃபெட் ஆகஸ்ட் 1932 பிறந்தவர். இவர் எந்த பர்டிகுலர் பிஸ்னஸையும் ஓன் பண்ணி அவர் பெரிய பில்லியனர் ஆள். இவரோட பெரிய மெத்தட் என்னன்னா, பைசாவை ஹவு டு மேக் மணி ஒர்க் ஃபார் யூங்கிறது தான் அவரோட ஐடியாவே. அவரோட பெரிய ஐடியா என்னன்னா, த லென்த் ஆஃப் ரன்வே பெருசாக இருந்ததுன்னா யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. லென்த் ஆஃப் ரன்வேனா நீங்கள் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்கீங்கன்னு. ஆக்சுவலி இப்போ அவர்கிட்ட $130-150 பில்லியன் இருக்குங்கிறாங்க. ஒரு 150 அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இருந்த பணத்தை வச்சுருந்தாருன்னா நீ $300 பில்லியன் கிட்ட அவர்கிட்ட இருந்திருக்கும். அவரோட லென்த் ஆஃப் ரன்வேல என்ன இம்பார்ட்டன்ட்னா, அவர் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிட்டார். 11 வயசு 12 வயசில் ஆரம்பித்தார். அதில் ஒரு விதமான பிஸ்னஸ் பண்ணி நிறைய காசு பண்ணியிருக்காரு. அதுக்கு நிறைய அவரோட பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, ஆத்தரைஸ்ட் பயோகிராஃபி இதெல்லாமும் இருக்குது. அதில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணார்னா, அவங்க தாத்தா ஒரு பெரிய கிராசர் அந்த ஏரியாவில், அர்னஸ்ட் பஃபெட்னு பேர் அவருக்கு. அவர்கிட்ட சூயிங்கம், கோகோ கோலாலாம் ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைலில் விற்றுன்னு இருந்தார். அதில் கொஞ்சம் காசு பண்ணார். 2வது என்ன பண்ணுவார்னா, அந்த ஊரில் ரேஸ் கோர்ஸ் ரோடு ரொம்ப ஃபேமஸ். இந்த ஊரில் ஒமாஹாவில் அங்கே என்ன பண்ணுவார்னா, எல்லாரும் சின்ன சின்ன டிக்கெட்டை தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ ரேஸில் பெரிய டிக்கெட்டு மட்டும் முக்கியம் கிடையாது. பெரிய டிக்கெட்டில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா காசு நிறைய கிடைக்கும். சம்டைம்ஸ் ஆட்ஸில் கொஞ்சம் வின் பண்ணிங்கன்னா $2 டிக்கெட்டுக்கு $3 கிடைக்கும். சேப்போ $3 நீங்கள் விட்டு போயிடுவீங்க. $2 பதிலாக $3 கிடைக்கும். இல்லைனா $2க்கு $2 கிடைக்கும். இல்லாட்டா $2 டிக்கெட்டுக்கு $1 கிடைக்கும். இன்றைக்கி ரேஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாம் தூக்கி போட்டாங்கன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக அவர் 2 ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஃபுல்லாக அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக தேடுவார், ஏதாவது டிக்கெட் மாற்றுறதான்னு. வின்னிங் டிக்கெட்டை எடுத்துன்னு போய் கொடுத்து கேஷாக வாங்கி அதை இன்வெஸ்ட் பண்ணுவார். அடுத்தது கால்ஃப் பால்ஸ் அங்கே ரொம்ப ஃபேமஸ். ஈஸியாக கால்ஃப் பால் திறந்து போயிடும். நம்ம கிரிக்கெட்டில் ஆடுற டென்னிஸ் பால் திறந்து போகிற மாதிரி அங்கே கால்ஃப் பால் திறந்துடும். ஸோ இந்த கால்ஃப் கோர்ஸை நல்லா ஃபுல்லாக தேடி பழைய பாலை போட்டு பெருசாக அதை ஒரு கலெக்ஷன் ஆக்கி திரும்பி எவன் தொலைச்சானா அவனுக்கே விற்பார். அவருக்கு பாபுன்னு ஒரு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு என்னென்னா, பின்பால் மிஷின் கேம்ஸ் அங்கே ரொம்ப ஃபேமஸ். நார்மலாக அது உடஞ்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கு என்னென்னா, இந்த பின்பாலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உடனே என்ன பண்ணார், இருக்கிற பழைய பின்பால்லாம் $1 வாங்கி ஒரு $3 ஸ்பெண்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி காயின் ஆப்ரேட்டட் மிஷின் அதெல்லாம் கொண்டு போய் பார்பர் கடையில் வைப்பார். அந்த கம்பெனி பேர் டி வில்சன் அண்ட் கம்பெனின்னு ஒன்று வச்சார். அந்த வில்சன் அண்ட் கம்பெனியில் என்ன பண்ணுவார்னா, அந்த பார்பர் வில்சன் ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துப்பார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே உள்ளே வைங்க, எவன்லாம் குழந்தைகள் வந்தோ பின்னு போட்டு பால் போட்டு விளையாடுவான். ஒரு வாரம் எண்டில் கலெக்ஷன் திறப்பேன், 25% உனக்கு 75% எனக்குன்னு. ஸோ அவர் $6 போட்டு ரெடி பண்ணார்னா ஒரே மாதத்தில் அந்த போட்ட பணத்தை எடுத்துருவார். அதுக்கப்புறம் வரதெல்லாம் லாபம். இது மாதிரி வர காசெல்லாம் வச்சு 18 வயசுக்குள்ளேயே அவர் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டார். ஒரு ஃபார்மே வாங்கி அதை வாடகை விட்டு சம்பாதிச்சுன்னு இருந்தார். இதுக்கப்புறம் அவர் அப்பா எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சு வாஷிங்டன் போனும்போது அங்கே வாஷிங்டன் போஸ்ட்டை வீடு வீடாக போட்டு பணத்தை சம்பாதிச்சார். அதாவது காலேஜில் அவங்க அப்பா அவரை சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இனஃப் காசு இருந்தது. ஐயோ காலேஜுக்கு போகணுமேன்னு போன மனுஷாங்க. ஸோ ஹி ஃபினிஷ் காலேஜ் ரேப்பிட்லி அண்ட் 30 வயசுக்குள்ள அன்றைக்கே $10 லட்சம் வச்சுருந்தார். 1950s நான் சொல்கிறது $10 லட்சம் வச்சுருந்தார் அவர். $1 மில்லியன். ஸோ வீடை கேஷ் கொடுத்து வாங்கினா $32,000. அந்த வீட்டில் தான் இன்னும் உட்காந்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு பழைய டாக்குமெண்ட்ரியில் அவங்க அம்மா அப்பாவோட இருந்த வீடுக்கும் கூட்டின்னு போய் காமிச்சார். ஒரு பைசாவையும் சேர்த்து அதை எப்படி ஸ்டாக்காக வாங்கி அந்த ஸ்டாக்லேன்னு வர பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. சம்வேர் 1960s என்ன ரியலைஸ் பண்ணிட்டார்னா, இதுலேருந்து ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வராது, நம்மளுக்கு ரெகுலராக கேஷ் ஃப்ளோ வந்தால் தான் நம்ம பெரிய ஆளாக முடியும்னு இந்த பார்ட்னர்ஷிப் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணின்றதெல்லாம் மூடி பெர்க்ஷயர் ஹாத்வேன்னு ஒரு கம்பெனியை வாங்கிட்டார். அந்த பெர்க்ஷயர் ஹாத்வே பண்ண லாபத்தை வச்சு நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியை வாங்கிட்டார். இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ். என்னன்னா, லைஃப் இன்சூரன்ஸாக அவர் வாங்கவே மாட்டார், ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான் மெயினாக வாங்கினார் முதல்ல. எவ்ரி இயர் கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு நீங்கள் ப்ரீமியம் கொடுப்பீங்க, ஆக்சிடென்ட்டாக ஆகலைன்னா காசு எனக்கு. என்றைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதோ அன்றைக்கி தான் நான் பே பண்ணணும் பில்லு. அது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது பேர் ஃப்ளோட்டுன்னு பேர்.
அந்த ஃப்ளோட்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி தான் இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுருக்காரு. இதுதான் அவரோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி. இதில் என்ன பண்ணுவார்னா ஒரு இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவார். இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி வச்சுப்பார். அந்த ஸ்டாக் இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மேலே போதான் வித்துட்டு இருந்தார். மங்கர் என்ன சொல்லிட்டாரு, இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூலாம் ஓகேப்பா, நல்ல பிஸ்னஸாக வாங்கிட்டேன்னு வச்சுக்க, இவனை நியாயமான விலைக்கு சீப்பாக வாங்காம நியாயமான விலைக்கு இந்த நல்ல பிஸ்னஸை வாங்கிட்டேன்னா அதை நீ லைஃப் லாங் வச்சுருந்தேன்னா இன்னும் காசு வரும் அப்படின்னு பஃபெட்டுக்கு சொல்லி கொடுத்தவன் இந்த சார்லி மங்கர். அதனால தான் இந்த சார்லி மங்கர் ரொம்ப ஃபேமஸ். அப்படி போய் முதல்ல வாங்கினது தான் அந்த சீஸ் கேண்டிங்கிற சாக்லேட் கம்பெனி. அதில் வந்த காசை வச்சுக்கிட்டு இன்னும் பிஸ்னஸ் ஓன் பண்ணிகிட்டே இருந்தார். தெர் ஆர் லாட் ஆஃப் பிஸ்னஸஸ் ஹி ஓன்ஸ் 100% இன்னைக்கு. ஆனால் அப்போ விளையாடணும்னு தெரிஞ்சது கூட வாஷிங்டன் போஸ்ட்லேயும் ஒரு பெரிய ஸ்டாக்கை வாங்கிட்டாரு. நிறைய இந்த பிஸ்னஸ் வச்சுருந்தாரு. நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியாட்ட காலியாக இருந்தனோன்னு கரெக்டாக விற்றுட்டு வெளில வந்துட்டார். அது மட்டும் இல்லை, வாஷிங்டன் போஸ்டோட ஓனர் ஃபேமிலிக்கும் சொல்லி கொடுத்தாரு, விற்றுட்டு வெளில வந்திருப்பா ஜெஃப் பீசோஸ் மாதிரி ஒரு ஆள் தலையாக கட்டிட்டு வெளில வந்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன சொல்ல வரேன்னா, இவரோட வாழ்க்கையிலோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அவர் ஸ்டாக் பிக்கிங் மட்டும் பார்க்காதீங்க. எங்கேருந்து ஆரம்பித்தார், எவ்வளோ தூரம் வந்தார், எப்படி ஒரு நய பைசாவும் 10 வயசுலேருந்து வாங்க ஆரம்பித்தார். 11 வயசில் சிட்டி கேஸுங்கிற கம்பெனியை முதல்ல வாங்கினார். அதனால் ஒரு பைசாவையும் எண்ணி சேர்த்து வைக்கிறதுல இந்த மனுஷன் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கேமு. பசங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னால் காசு சம்பாதிக்க முடியும், அந்த காசை நான் சம்பாதிச்சேன், சொசைட்டிக்கு நல்லது பண்ணேன், என் பணம் சேரிட்டிக்கு போயிடுச்சுன்னு ஏறத்தாழ ரத்தன் டாட்டாவும் அதே தான் பண்ணிட்டாரு. அதுதான் இது. அந்த அவர் ஓவேரியன் லாட்ரி ஜெயிச்சது உண்மை. நிறைய பேர் ஆனால் இதுமாரி லாட்ரி ஜெயிக்கிறோம், ஆனால் எல்லாரும் நான் வாரன் பஃபெட் ஆக மாட்டேங்க. இப்போ நான் நிச்சயமாக பஃபெட் ஆக மாட்டேன், ஏன்னா எனக்கு ரன்வே அப்படிலாம் கிடையாது. பட் எனக்கு 11 வயசுல இது தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டாக என்னால் ஆயிருக்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போவே எனக்கு ஓவேரியன் லாட்ரி இருந்தது. அவனுக்கு அட்வான்டேஜஸ் இன் லைஃபோட எனக்கு மோர் அட்வான்டேஜஸ் இன் லைஃப் இருந்தது. நான் கோல் விட்டேன், அவர் ஆடிட்டார். அதுதான் பெரிய வித்தியாசம். உன்னோட பார்ப்பா. நம்ம நிறைய நாள் பேசிட்டு இருக்கோம் இதுமாரி அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கலாம், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நம்ம மக்களுக்கு நீங்கள் இதை எடுத்து சொல்லலாம். நம்ம 2019 to 2024 5 வருஷம் பார்க்கலாம். அந்த 5 வருஷம் பார்க்கும்போது நம்ம பிரீமியம் ஸ்டாக் இந்தியன் மார்க்கெட்ல இருக்க HUL இது பல தடவை சொன்னது உங்கள்கிட்ட என்னன்னா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெட்டர் டு ஓன் தி அமெரிக்கன் பேரண்ட் தென் தி இந்தியன் ஸ்டாக்குன்னு ஆரம்பிச்சு பல விஷயங்கள் சொன்னேன். ரேண்டமாக ஒரு 4 ஸ்டாக்கை ரொம்ப ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக் எடுத்துகிட்டு வச்சிருக்கிறேன். நீ ஒன்று ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 60 times 70 times ஏர்னிங்ஸு, HDFC பேங்க்கு, ஏஷியன் பெயிண்ட்ஸு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், இதெல்லாம் டாப் பேயிங் ஸ்டாக்ஸு. இது 2019 என்ன விலை இருந்தது, இன்னைக்கு என்ன விலையில இருக்கு அப்படின்னு பார்த்து என்ன ரேட்ல உனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் டிவிடெண்டையும் சேர்த்து இருக்கிறாரு. உங்களுக்கு சார்ட்டை போட சொல்ல ஆவரேஜா உங்களுக்கு ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் 5.25%, HDFC பேங்க்ல 7.56% ரிட்டர்னு, ஏஷியன் பெயிண்ட்ஸ்ல 8.93% ரிட்டர்னு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள்ல 6.34% ரிட்டர்ன். இதை வாங்காம நீங்க அமெரிக்கன் ஸ்டாக்கை மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நான் கூகுள் சொன்னது 2019 சொல்லறின்னு இருக்கேன். கூகுளில் வாங்கியிருந்தா உங்களுக்கு இன்க்ளூடிங் டிவிடெண்ட் 20.88% வந்திருக்கும். அதை தவிர ரூபா 3.5% காலியாக இருக்கு அந்த டைம்ல. ஸோ அதை சேர்த்தீங்கன்னா 24.23 வாங்கியிருப்பீங்க. அடுத்தது இந்த செமிகண்டக்டர் TSMC ஸ்டாக்கை பேசிட்டு இருந்தோம். $58 அன்னைக்கு கிடச்சிது. இன்னைக்கு அதோட டோட்டல் டிவிடெண்ட் ரிட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 27.22% ரிட்டர்னு, 3.35 டிப்ரிசியேஷன், 30% ரிட்டர்ன், 30.57. நம்ம பேசிட்டு இருந்த தாத்தாவோட கம்பெனி பெர்க்ஷயர் ஹேத்வே கிளாஸ் B ஷேரு 220. தாத்தா டிவிடெண்டே தரமாட்டாரு, அதனால 16.5% தான் ரிட்டர்னு. அதோட டிப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா நியர்லி 20% ரிட்டர்ன் வரும். இருக்கிறதுலே வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக், பட் இதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். டயோட்டா எனக்கு 6% தான் க்ரோத்து. அண்ட் ஆக்சுவலி நான் அந்த 19 வாங்காமல் இன்னும் கொஞ்சம் லேட்டராக கன்சிடர் பண்ணி தான் இன்னும் பெட்டர் க்ரோத்தாக இருந்திருக்கும். 6% க்ரோத்து, 3.35% டிப்ரிசியேஷன், 9% ரிட்டர்ன். ஆனால் என்னன்னா நம்ம ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் டயோட்டா இஸ் பெட்டர் தென் most of these stocks. பட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் சூப்பரான பிஸ்னஸ்.
ஏஷியன் பெயிண்ட் சூப்பரான பிஸ்னஸ். கரெக்ட். இது வந்து இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளம் கிடையாது, மார்க்கெட்டில் என்ன விலையில வாங்கினங்கிற ப்ராப்ளம். ஃபேர் ப்ரைஸ் தான். என்ன இப்போ நான் சொன்னேன்ல, யூ கேன் பை அ குட் கம்பெனி அட் அ ஃபேர் ப்ரைஸ்னு. இப்போ நீங்கள் அந்த குட் கம்பெனியை நல்ல ப்ரைஸில் வாங்கியிருந்தீங்கன்னா ஐடிசி இதில் சேர்க்க முடியாது. ஏன்னா ஐடிசி எங்கேயோ ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும், டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்டட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்ல கம்பெனி மட்டும் வாங்குறது இல்லை, நல்ல கம்பெனியை ஃபேர் ப்ரைஸில் வாங்குறது ரொம்ப முக்கியம்னு இது சொல்லுது. இதுதான் பஃபட்டோட பிரின்சிபலும். பஃபட் இந்த கம்பெனியெல்லாம் தொற்றுக்கவே மாட்டோம். கரெக்ட். இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஆனா இதுல வந்து ஒன்னு புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த லிஸ்ட் நீங்க பாக்குறதுனால உடனே இந்த ஸ்டாக் கிட்ட இருந்தா வித்துருன்னு சொல்லல, ஆமா வாங்கணும்னு சொல்லல. இது வெறும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து காமிக்கிறதுக்காக நாங்க இந்த சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். உடனே இந்த டேட்டா வச்சுட்டு சார் இது நாங்க பார்க்கணுமா இது வேண்டாமா இப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படி நாங்க சொல்லவும் இல்லை. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கின ஒரு கம்பெனி இதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாதது ஹோண்டா. அவன் காட்டல. ஆமாம். பட் ஹோண்டா என்ன ப்ராப்ளம்னா அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நல்லா பண்ணாது அப்படின்னு சொல்லி ஹோண்டாவை அடிக்கடின்னு அடிச்சிட்டாங்க. ஐ வில் டபுள் டவுன் அண்ட் பை ஹோண்டா மோர். ரெண்டாவது இன்னொரு கம்பெனி விச் நான் வெளில சஜஸ்ட் பண்ணால் நான் வாங்கி பெருசாக மாட்டின்றது வந்து இன்டெல். நான் இன்னும் வாங்குவேன், ஏன்னா எனக்கு ஆன்டிக்ரோ பிடிக்கும். ஆனால் நீங்கள் இன்டெல் வாங்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பிக் ரிஸ்க் இன்டெல் கேன் கோ டு 0. ஏன்னா இன்டெல் இப்படி ஆடிட்டு இருக்கு. கரெக்ட். ஏன்னா ஆன்டிக்ரோ பிரின்சிபல்ஸில் அவங்க மாறி சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிட்டாங்க. அது நான் பண்ண இமோஷனல் டிசிஷன்னு. நீங்கள் வாங்காதீங்க. பட் ஐ எம் ஷுவர் ஹோண்டா வில் பவுன்ஸ் பேக். ஐ எம் நாட் ஷுவர் இன்டெல் பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஹோண்டா வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக். அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா 10 ஸ்டாக் வாங்கினா 2 ஸ்டாக் போக தான் செய்யும். எல்லா ஸ்டாக்கும் வின்னராக வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டாள். நான் முட்டாள் இல்லை, நீங்களும் முட்டாள் ஆகிடாதீங்க. நான் 10 ஸ்டாக் வாங்குவேன், 4 ஸ்டாக் புஷ்ஷாக தான் போகும்னு எனக்கு தெரிஞ்சது. 10 out of 10 வாங்கினா நான் ரொம்ப டிஃபென்சிவாக இருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஸோ டிஃபென்சிவ். ஸோ சம்வேர் அலாங் தி வே சம் திங்ஸ் வில் கோ ராங் விச் ஆர் திங்ஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். அண்ட் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்திங் ராங் வித் யூ. யூ ஆர் நாட் அ குட் இன்வெஸ்டர் அட் ஆல். இஃப் யூ ஆர் அ குட் இன்வெஸ்டர், பல கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியாது. எனக்கும் பல கேள்விகளுக்கு பதில் தெரியாது. ஸோ எனக்கு தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பல கேள்விக்கு எனக்கே பதில் தெரியாது. ஸோ இட் இஸ் வெரி கிளியர், பி வெரி கேர்ஃபுல். பஃபட்டோட கதை என்னன்னு சொல்லிட்டேன், அதுதான் கரெக்டு. தேர் வாஸ் லக் அண்ட் டிசிப்ளின். உங்களுக்கும் லக் அண்ட் டிசிப்ளின் இருந்தால் அண்ட் உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைன்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாட்டா யூ வில் ஹேவ் அ லாங் லைஃப். அண்ட் ப்ரைமரி ஸ்ட்ரெஸ் பணத்துலேருந்து தான் வருது. ஸோ லீட் அ கம்ஃபர்டபுள் லைஃப். இதில் ஃபஸ்ட்டு திங் ஆசைகளை கட்டுப்படுத்துங்க. இன்றைக்கே வாங்கணும்னு நினைக்காதீங்க. பஃபட்டோட ரொம்ப ஃபேமஸ் தியரி வந்து இஃப் யூ பை திங்ஸ் தட் யூ டோன்ட் நீட் சூன் யூ வில் செல் திங்ஸ் தட் யூ நீட். தயவுசெய்து பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் வந்து பைசா போல்தா ஹேன்னு ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம். அந்த ஹிந்தி சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு என்னோட ஆசை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்கள் டீம் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.